वेदांत लक्ष्मण मुनीन्द्र कृपार्थपोदं तत्पादेग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपदयोन् अर्पितस्वात्मपारं श्रीमश्रीरङ्गनाथाह्वय मुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशये देशिकेन्द्रं विसन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजराकटाक्षाः क्षोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्पवन्तामवैजयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्त्वविध्वंसनोदयः प्रभावान् सीतया दिव्या परमव्योमभास्करः भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातका विष्णुभक्तस्थलस्थिते पद्मासने पद्मगस्ते पद्मावति नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्धितने शुभे पद्मे रमे लोकमातका पद्मावति नमोऽस्तुते। नमस्तुभ्यं भगवते पुरुषाय महात्मने हरे अर्पुदसिंहाय ब्रह्मणे परमात्मने। गङ्गनीर्पन्पयन्दपादपङ्कजत्तिन्नण्डले अङ्गयाळि सङ्गं तण्डुं वेळ्ळुमेळुमन्दिनान् सिंहमाय देवदेवं तेनुलावं मेन्मलन् मङ्गे मन्नि वाळुं मार्बन् அடிமேழிமாயனே. அரிமலை முழஞ்சல் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவற்று தீவெழுத்து வேறுமயிர் பொங்க பாடும் பெயர்ந்துதறி மூரிடு வந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றுங்கனே போந்தருளே. கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியமாராய்ந்தருளேலோரம்பாவாய் அங்கண்ஞாலமஞ்சங்கோராலடியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கடாலிட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்றமே. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிரிடும் வயல் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மொடும் அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வனும் பெரும் பதம் திறந்து நாடினேன் நாடினான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சந்தோ மத்கார்யம் சாதய பிரபோ. நாராயண திவ்யநாமம் தினம் பாராயணம் செய்த பாபம் நீங்கும். நாராயண திவ்யநாமம் தினம் பாராயணம் செய்த பாபம் நீங்கும். நாராயண திவ்யநாமம். நாரத மாமுனியம் நான் முகனும் சொல்லும். நாரத மாமுனியம் நான் முகனும் சொல்லும். நாவினில் எரித்திடும் நலம் தரும் நாமம். நாவினில் எரித்திடும் நலம் தரும் நாமம்.
பாபம் நீங்கும் நாராயண திவ்ய நாமம். திருமங்கை மன்னன் தேடி கண்டெடுத்த திருவுக்கும் திருவான செல்வனின் நாமம். திருமங்கை மன்னன் தேடி கண்டெடுத்த திருவுக்கும் திருவான செல்வனின் நாமம். அறியா பருவத்தில் பிரஹ்லாதனுருவனும் அறியா பருவத்தில் பிரஹ்லாதனுருவனும் அன்புடன் போற்றி பணிந்திட்ட நாமம். அன்புடன் போற்றி பணிந்திட்ட நாமம் நாராயண திவ்ய நாமம். தினம் பாராயணம் செய்தால் பாபம் நீங்கும் நாராயண திவ்ய நாமம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேகே என்று அர்ஜுனன் தீர்த்தட்டில் அமர்ந்து உபதேசிக்கின்றான் கீதாச்சாரியானான கண்ணன். எங்கெல்லாம் அதர்மம் தலை தூங்குகிறதோ அங்கு பகவான் என்னோட அவதாரம், அங்கு அப்பொழுதே அவன் மீது தோன்றி என் சிங்கப்பிரான் என்கிறார் ஆழ்வார். பகவானை பக்தி செய்வதற்கு நமக்கு வயது கிடையாது. யாகம் செய்ய வேண்டாம், தவம் செய்ய வேண்டாம், காயகல்பம் வேண்டாம். பகவானை மனதில் உறுதியோடும் நம்பிக்கையோடும் நினைத்தாலே அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்பது ஸ்ரீமத் பாகவதத்திலே விசேஷமாக அனுபவிக்கப்படுகிறது. பகவானோட அவதார ரகசியங்கள்ல மிகவும் ஒரு ஷார்டஸ்ட் அவதாரம் பார்த்தா இந்த நிருசிம்ம அவதாரம். ஏன்னா அவதாரங்கள்ல பல அவதாரங்கள்லாம் பார்த்தோம். ராமாவதாரமாக இருக்கட்டும், கிருஷ்ணாவதாரமாக இருக்கட்டும், பலவிதமான அவதாரங்கள். மிகவும் ஷார்டஸ்ட் அவதாரம் சொன்னால் நிருசிம்ம அவதாரம். ஏன் இங்கே நிருசிம்ம அவதாரத்தை சொல்லணும்னா, நேற்றைய தினம் நிருசிம்ம ஜெயந்தி. நம்ம கொஞ்ச நேரம் இந்த நிருசிம்மனை பற்றி அனுபவிக்கலாம் என்ற நோக்கத்தோடு இந்த சின்ன உரையை ஆரம்பிக்கின்றோம் இன்றைய தினம். ஏன்னா நிருசிம்ம ஜெயந்தி அன்று அந்த அவதாரத்தை எப்படி மகான்கள் அவதரித்தார்கள். ஏன்னா நிருசிம்மனை பற்றி நிறையா விசேஷங்கள்லாம் தெரியும். நிருசிம்மன், பிரகலாதனுக்கு எப்படியெல்லாம் பெருமாள் அருள் புரிந்தார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு நிறையா தெரியும். இருந்தாலும் அந்த மகான்கள் எல்லாரும் எப்படி அந்த நிருசிம்மனை வழிபட்டார்கள், எப்படி அனுபவித்தார்கள் என்பதை இப்போது நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த அவதாரம் பார்த்தா ஒரு பக்தனுக்காக எடுத்த அவதாரம். பக்தன்னு நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது என்னன்னு கேட்டால் பிரகலாதன் தான். ஆனால் பிரகலாதனோட தந்தை அசுரன் அவன் இருக்கான் இல்லையா, அவனும் ஒரு பக்தன். ஏன்னா ஹிரண்யகசிபு அவன் பின்னாடி அவனுக்கு பேர் அப்படி வந்தது. அவன் பூர்வ ஜென்மத்தில் துவாரபாலகர்களாக இருக்கும்போது சனகாதி முனிவர்களோட சாபத்தினாலே அவன் அசுரனாகி பகவானால் ரட்சிக்கப்படுகிறான். ஏன்னா அவன் அசுரனாகிறான். அவெல்லாம் சாபம் கொடுத்தால் அந்த சனகாதி முனிவர்கள்லாம் உள்ள ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமானை பார்க்கறதுக்கு வழிவிடாமல் தடுத்ததுனால அவர்கள்லாம் அவனுக்கு சாபம் கொடுத்தார்கள். இந்த சாபத்தினாலே அவன் அசுரனாகினான். அதனால அந்த பகவானாலே பெருமை ரட்சப்படுகிறான். அவனும் ஒரு பகவான். அந்த ரட்சணை அங்கே பாகவதோத்தமன், அவனும் ஒரு பகவான், பாகவதோத்தமன். அடுத்தது பிரகலாதன் ஹிரண்யகசிபுவோட ஒரு பிள்ளை இல்லையா, பகவானிடத்தில் இருக்கக்கூடிய அவன் ஒரு அசுரன். இருந்தாலும் பகவானிடத்திலே ஒரு பரம பக்தன் அவன். பகவானிடத்தில் அசஞ்சலமான பக்தி அவனுக்கு. அந்த சிறுவனுக்கு என்று எடுத்த ஒரு அவதாரம் நிருசிம்ம அவதாரம். அப்படி விசேஷமாக அந்த நிருசிம்மனோட அவதாரத்தை பற்றி சொல்லிட்டே போகலாம். பக்தஸ்ய தானவசிசோ பரிபாலனாய, பக்தஸ்ய தானவசிசோ பரிபாலனாய என்று சிசுன்னா அந்த குழந்தை பக்தன் பிரகலாதன், அந்த அவனை காப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் நிருசிம்ம அவதாரம். ஹிரண்யகசிபு என்ன பண்றான், அந்த சின்னதா அந்த ஸ்டோரியை சொல்லிட்டு மேலே போகலாம். ஹிரண்யகசிபு என்ன பண்றான், உக்ரகமான தபஸ்லாம் பண்றான் அவன். ஏன்னா தபஸ் பலிதமானது. அவனுக்கு பெருமாள் மேல, நாராயணன் மேல எப்போதும் அவனுக்கு கோபம். அங்க இருக்கிற வாழ்க்கெல்லாம் உத்தரவு போட்டான், எங்கேயாவது நாராயணன் பார்த்தா எடுத்து பிடிச்சு கொல்லுங்கன்னு. யாரை கொல்றதுன்னு தெரியல.
அதனால அவன் என்ன பண்றான், கடைசியில் எல்லாரும் வந்து பார்த்தா ஊரில் இருக்கிறவாள்லாம் வந்து எல்லாரும் பார்த்து தன்னால் முடியலைன்னு சொன்னோடனே அடுத்து அவனால் என்ன பண்ணக்கூடியதுன்னு கேட்டால் ஹிரண்யகசிபு உக்ரமாக தபஸ் பண்ணான். அவன் அந்த தபஸ் பலிதமானது, தபஸ் கடைசியில் முடிஞ்சிருது. உக்ரகமான தபஸ் அப்படி ஒரு தபஸ் அது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் பயந்து ஓடினார்கள். அவனோட வெப்பம் தாங்காமல் போய் பிரம்மாட்ட போய் சொன்னா எல்லாரும். ஸோ பிரம்மதேவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து வரான், வேண்டிய வரங்களை எல்லாம் கேட்க சொல்கிறான். ஏன்னா எப்போதும் வரங்களை கொடுக்கறது பிரம்மதேவனோட வேலை. பின்னாடி அதை அனுபவிச்சு அதை வந்து பின்னாடி வந்து சரி பண்ணக்கூடியது பகவானோட நாம். அவன் எல்லாரும் போவா இல்லையா அங்கே. அப்படி வரங்களை கேட்ட உடனே அவன் என்ன கேட்கிறான், பூதேபியஸ்தத் விசிஷ்டேபியோ மிருத்யுர் மாமவ பிரபோ நாந்தர்பஹித்திவானக்தம் அன்யஸ்மான் அபிசாயுதைஹி ந பூமோ நாம்பரோ மிருத்யுர் நரே ந மிருகமைரபி. பூதேபியா அப்படின்னா மேல சொல்லி போறாத ஒரு விசேஷம் என்ன சொல்றான்னு கேட்டா, பிரம்மதேவன் என்ன கேட்கிறான், பிரம்மதேவன் பிரம்மாட்ட பார்த்து உன்னோட சிருஷ்டியில பிறந்தவர்களாலே எனக்கு மரணம் வரக்கூடாது. அவன் கேட்கக்கூடிய வரன் என்ன, இந்த வரங்கள்லாம் கேட்கிறான். அப்புறம் வீட்டுக்கு உள்ளே எனக்கு மரணம் வரக்கூடாது, அப்புறம் வீட்டுக்கு வெளியில எனக்கு மரணம் வரக்கூடாது, பூமியிலே மரணம் வரக்கூடாது, பகல்ல மரணம் வரக்கூடாது, இரவிலே மரணம் வரக்கூடாது, எந்த ஆயுதத்தாலேயும் எனக்கு மரணம் வரக்கூடாது, மனிதர்களாலே மரணம் வரக்கூடாது, மிருகங்களாக கூடாது என்று பலபலமாக அவன் ரொம்ப சாமர்த்தியசாலியாக கேட்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், இதற்கு மேல் என்ன வரப்போகுது நம்மளுக்கு, இத்தனையும் நம்ம கேட்டாச்சு, நமக்கு மரணம் வருவதற்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு பிரம்மதேவாட்ட வர்ணம் கேட்கிறான். எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு லூப் ஹோல் இருக்கிறது அவன் மறந்து போயிட்டான். அதனால லூப் ஹோல்ங்கிறது அவன் மறந்து போயிட்டான். நாராயணன் என்ன பண்றான், நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். என்ன மெசேஜில் என்ன அங்க கேட்கிறான் இல்லையா பிரம்மதேவனை பார்த்து, பிரம்மதேவன் உன்னோட சிருஷ்டியிலே பிறந்தவர்களாலே எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு. ஏன்னா அவன் எங்கன்னு கேட்டா பிரம்மதேவனை படைச்சது யாரு, நாராயணன். அதை மறந்து போயிட்டான் அவன். ஏன்னா அவனுக்கு தெரியல. அதனால இது நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்கும் என்று மறந்து போயிட்டோம், நம்ம எல்லாரும் மறந்து போறோம். அதை பிரம்மா வந்து என்ன பண்றாரு, ஞாபகப்படுத்துறார், ததாஸ்துங்கிறார். அவனுக்கு வேண்டிய வரங்கள்லாம் பலிதமானது. இப்படி ஹிரண்யகசிபு கிடைத்த தபஸ் என்ன பச்சுன்னு கேட்டா எல்லோரும் ஆட்டி வதைக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு கிடைச்சவனே தபஸ் சித்தமாகி அவனுக்கு வரங்கள்லாம் கிடைச்ச உடனே பார்த்தா அவனுக்கு தனக்கு மரணம் ஏற்படாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறவா எல்லாரையும் வந்து வாட்டி வதை செய்ய ஆரம்பிக்கிறான் அவன். அப்புறம் பார்த்தா எல்லாரும் போறான். ஏன்னா பிரம்மதேவனும் வரம் கொடுத்தாச்சு, இவனுக்கு எந்த ஒன்றும் பண்ண முடியல. அதனால எங்க போறா, உடனே கூக்குரல் கேட்கும் இடம் திருப்பார்கடலே. ஏன்னா அங்க பெருமாள் திருப்பார்கடலை சயனிச்சிருக்கா இல்லையா, யோக நிதிகள் இருக்கிற தூங்குற மாதிரி பாவனை. நம்ம எல்லாரும் ரட்சிக்கிறதுக்கோசம் ஒரு கண்ணை மூடின்னு படுத்துட்டு இருக்கா. சிந்தை என்ன, சிந்தை மனசுல ஓடிண்டே இருக்கு அவருக்கு. எல்லாரும் எப்படி நம்ம காப்பாத்துறதுங்கிற மனசுல ஒரு சிந்தையில கண்ணை மூடின்னு படுத்துட்டு இருக்காரு தவிர அவர் யோக நிதிரையில இருக்கார். அப்படி எல்லாரும் போறான். பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன்கிட்ட போறான். பெருமாள்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் சொல்லார், பகவான் சொல்லார், இரண்யகசிபு சொல்லார், பகவான் சொல்லார், இரண்யகசிபு வம்சத்திலே நீங்க எல்லாம் கவலைப்படாம போயிட்டு வாங்க. இரண்யகசிபு வம்சத்திலே ஒரு பாகவதோத்தமன் பிறக்க போறான். அப்பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் வேதங்களுக்கு, பசுக்களுக்கு, தேவர்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறதோ அப்பொழுது நான் அவதாரம் எடுப்பேன். அதனால அந்த பாகவதோத்தமனுக்கு இரண்யகசிபு எல்லையில்லா துன்பங்கள்லாம் கொடுக்க போறான். அதனால அவனை காத்து ரட்சிப்பதற்காக நான் ஒரு அவதாரம் எடுத்து அவனை அழிப்பேன் என்று சொல்லி அனுப்புறான். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாராம். அதனால அப்படிப்பட்ட வம்சத்திலே பிறந்தவன் ஹிரண்யகசிபு வம்சத்திலே பிறந்தவன் பிரகலாதன். சின்ன குழந்தை, பெருமான் சொன்ன மாதிரி பிரகலாதன் பிறந்தாச்சு. அவன் கிருஷ்ண கிரகீதாத்மா. அவன் எப்ப பார்த்தா கண்ண மூடி உட்காந்துருக்கான். சில சமயம் சிரிக்கிறான், சில சமயம் அழறான். அப்படி பகவானோட ஐக்கியமா இருக்க உள்ளுக்குள்ளே. அப்படி ஹிரண்யகசிபு என்ன பண்றான், தன்னோட பிள்ளைகளை வந்து அவனுக்கு அந்த பிள்ளைகள்ல பார்த்தோன்னே ரொம்ப விசேஷமாக இந்த பிள்ளை மேல ரொம்ப ஆசை அவனுக்கு வேண்டிய கர்மாக்கெல்லாம் பண்ணி வைக்கிறான். குருகுலத்துக்கு அனுப்புறான். குருகுலத்தில் அனுப்பிச்சு அங்க என்ன வாத்தியார்ட்ட அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டா ஹிரண்யகசிபு என்ன சொல்லான்னா, அங்க இருக்கிறவா எல்லாரும் ஓம் ஹிரண்யாய நமஹ ஹிரண்ய நாமத்தை தான் சொல்லணும். மறந்து போய் கூட நாராயண நாமம் மற்ற எந்த சப்தமும் வரக்கூடாதுங்கிறது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த குருகுலத்துக்கு போறான், அந்த குழந்தை போறான். குருகுலத்துல போனா அந்த வாத்தியார் சொல்லி கொடுக்கறது சொல்றாரு தவிர ஹிரண்யாய நமஹ அப்படின்னு சொல்ற. ஆனா அந்த குழந்தை என்ன பண்றது, ஓம் நமோ நாராயணாய நமஹ சொல்றது. தூக்கி வாரி போட்டது. என்னடாப்பா உங்க அப்பாவா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போட்டிருக்கான், நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லி பார்க்குறா. கேட்கல. திரும்பி ஒரு நாளைக்கு
அந்த ஹிரண்யகசிபு என்ன பண்றானா, தன்னோட பிள்ளை எவ்வளவு தூரம் படிச்சிருக்கான்னு குருகுலத்திலே சொல்லிட்டு அழைச்சிட்டு வர சொல்ல, அங்க பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து சொல்லலாம். என்ன சொல்லுது என்றால், இங்க மறந்தும் பகவன் நாமா சொல்லக்கூடாது சொன்ன ஹிரண்யகசிபு பார்த்தா இவன் என்ன சொல்லலாம், தன்னுடைய அப்பா குருகுலத்திலே கத்துண்டதை கேட்கும்போது பிரகலாதன் என்ன சொல்றான்னு கேட்டா, கம்பர் வர்ணனை, கம்பர் விசேஷமா அனுபவிக்கிறாருங்க. அந்த ஓம் நமோ நாராயணா என்று உரைத்து உள்ளம் உருகி தானமைந்து இருதடை கையம் தலைமிசை தாங்கி ஓனிரக்கண்கள் புனருகமயிர்ப்புறம் வெடிப்ப ஞானநாயகன் நிரந்தனன் நந்தனன் நடுங்க கைகள் இரண்டையும் கூப்பி அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்றான். அவன் என்ன பண்றான்னு கேட்டா, பூனிரக்கண்கள் புனருக மயிர்ப்புறம் வெடிப்ப ஞானநாயகன் நிரந்தனன் அந்தணன் நடுங்க. அப்படின்னா பூனிர கண்கள் வந்து என்னாச்சுன்னா புலக கண்ணெல்லாம் அப்படி அப்படி இது பண்றதாம், மயிர்ப்புறெல்லாம் அப்படி மயிர்ப்புறெல்லாம் வெடிக்கிறதாம். அப்படி பெருமாளோட நாமத்தை சொன்னோடனே ஞானநாயகன் நிரந்தனன் அப்படி கை கூப்பிட்டு கேட்டது விஷயத்தை சொல்லும் போது கைகள் இரண்டையும் கூப்பி அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லானாம். பிரகலாதன் பத்மாதனம் போட்டுண்டு இதை பார்த்தான் ஹிரண்யகசிபு. அதனால பலவிதமான கட்டங்கள்லாம் கொடுக்குறான். ஏன்னா இந்த கதையெல்லாம் நம்ம சொல்லிட்டு போறோம். ஏன்னா நிறைய ஷார்ட்டா சொல்லிட்டு போற காரணம் என்னன்னு கேட்டால் அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். மகனீயர்களாம் எப்படி அனுபவித்தாருங்கிறது பின்னாடி பார்க்க போறோம். அதனால பிரகலாதன் மீது பலவிதமான துன்பங்கள்லாம் கொடுக்குறான், கஷ்டங்கள்லாம் கொடுக்குறான். என்னென்ன கஷ்டங்கள்லாம் கொடுத்தான்னு கேட்டால் மலையிலேருந்து உருட்டி விடுறான், அப்புறம் பார்த்தா அங்கேருந்து நெருப்பில் போடுறான், யானையை விட்டு மிதிக்க சொல்லலாம். இந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்கள்லாம் கொடுத்தா கூட அவன் எப்படியும் வந்து திரும்பி வந்துடுறான். ஏன்னா பகவானோட அனுகிரகத்தினாலே அவன் காப்பாற்றப்படுகிறான். கடைசியில பார்த்தா தன்னோட மனைவி கையாலேயே அந்த குழந்தைக்கு விஷம் கொடுக்க சொல்றான். அதனால எதுவும் என்ன மூர்க்கனுக்கு வாக்கப்பட்ட வழியில் இல்லையா, அதனால கயாது அவனோட மனைவியை கூட்டு தன்னோட குழந்தைக்கு விஷம் கொடுக்க சொல்றான். அந்த விஷத்தை கொடுத்தான், விஷத்தையும் சாப்பிட்டான், ஒன்றும் செய்யவில்லை. கடைசியில பார்த்தான் ரெண்டு பேருக்கும் இதுதான் நிருசிம்ம அவதாரம் ஆரம்பம். ஏன்னா கடைசியில பார்க்கலாம் அந்த குருகுலத்திலேருந்து இந்த வாத்தியார் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த பிள்ளையை கொண்டு வந்து அப்பாட்ட கொடுத்துறாரு. நாங்க பலவிதமா எல்லாம் சொல்லி பார்த்தோம், இந்த பிள்ளை ஒன்றும் கேட்கறதா இல்லை, நீங்க பார்த்துக்கோங்க சொல்லி விட்டுறார். அதனால அப்பா காய்ச்சி பிள்ளை காய்ச்சி பார்த்துக்கிட்டோம் சொல்லி கொண்டு வந்து விட்டுறா குருகுலத்திலேருந்து. அப்போ அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடந்த ஒரு சம்பாஷணை. ஏன்னா அப்பா கூப்பிட்டு பிள்ளைய பார்த்து சொல்லலாம், வேண்டாம் அப்படி இருக்க, சொல்லதை கேட்க மாட்டேங்கிறே, நான் சொல்லபடி கேட்கக்கூடாதா அப்படிங்கிறேன். அதனால அப்போ நிருசிம்மன் என்ன சொல்லலாம், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு சம்பாஷணத்தில் வாக்குவாதத்தில் அவன் சொல்றான், நீ சொல்லிட்டே இருக்கியே நாராயணன் நாராயணன் ஹரி ஹரின்னு சொல்லே, அவன் எங்க இருக்கான் என்னுயிர் உன்னால் குடதற்கு என்ன அங்க எப்படி சொல்லுன்னு கேட்டா, அங்க விசேஷமாக அனுபவிக்கிறான். இந்த மும்மூர்த்திகளோட சுரூபம் முக்கண்ணன் இதெல்லாம் சொல்ற இல்லையா நீ, அப்ப சொல்லும் போது என்னன்னு கேட்டா எங்க இருக்கான்னு காமி பார்க்கலாம். சாணிலம் உளன் ஓர் தன்மை சதகூரிட்ட கூநிலம் உளன் மாமேறு குன்றிலன் உளன் இன்னென்ன தூணிலம் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் சாணிலம் உளன் ஓர் தன்மை அணிவினை சதகூரிட்ட கூநிலம் உளன் மாமேறு குன்றிலும் உளன் இன்னென்ற தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் சாணிலும் உளன். என்ன சாணிலம் உளன் எங்க பார்த்தாலும் இருக்கான். அணுங்கிறது ரொம்பவும் சிறிது, அந்த அணுங்கிறது ரொம்ப சிறிது. அந்த அணுவை வந்து 100 பாகமாக பிரித்து பார்த்தாலும் அதிலும் இருக்காங்கிறான். எங்க இருக்கான்னு கேட்டா அதுல இருக்காங்கிறான். மலையாகவும் இருக்கான், குன்றாகவும் இருக்கான், இங்க இருக்கிற தூணிலும் இருக்கான். இது நான் பார்த்து கட்டின தூது எப்படிடா இருக்க முடியும் கேட்கிறானாம் ஹிரண்யகசிபு. அப்படி இல்லை, அது மாத்திரம் இல்ல, நீ சொல்ல சொன்னிலம்புலான் என்னது நான் சொன்ன சொன்னில இருக்கானா. அப்ப ஆமாம் நீ என்ன கேட்ட, ஹரி எங்க இருக்கான்னு தானே கேட்டா, அப்ப நீ சொன்ன சொல்லம் இருக்கான்ங்கிறானாம். அப்படி உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து உலகெல்லாம் பரந்துலானை இக்கம்பத்தின் வழியே காண காட்டு காட்டா காட்டா காட்டாயேல் கும்பத்தின் கோமா கரியனை உன்னை கொன்று செம்பொத்த குருதி சேர்த்து உடலையும் தின்பேன் என்றான். உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து இவ்வுலகெல்லாம் பரந்துலானே இக்கம்பத்தின் வழியே காட்டு காட்டு காட்டாயேல் கும்பத்தின் கோமா கரியனை உன்னை கொன்று செம்பொத்த குருதி சேர்த்து உடலையும் தின்பேன் என்றான்.
உம்பர்க்கும் ஒத்து இவ்வுலகில் முழும் பரவி இருக்கும். என்ன உம்பர்க்கும் ஒத்துன்னா இவ்வுலகில் முழுவதும் பரவி இருக்கும் என்ற இந்த கம்பத்துல காட்டுங்கிறான். அதனால அப்படி காட்டவில்லை என்றால் யானையோட மத்தகத்தை என்ன பண்ணுவான்னு கேட்டா பிளந்து ஒரு சிங்கமானது என்ன பண்ணும், அதன் ரத்தத்தை உடலே எப்படி தின்னுமோ அப்படி ஒண்ணு தின்பேங்கிறானாம். இந்த பிள்ளைய பார்த்து வெறியா சொல்லானாம். அதனால பின்னால பகவான் நிசிம்மாவதாரம் பண்ணி இரண்யகசிபை என்ன பண்ண போறாங்கிறது அது போய் அவனோட வாயாலே வந்துடுத்தாம். அதனால கம்பத்தின் வழியை காட்ட ஒரு சிங்கமானது எப்படி ரத்தத்தை யானையோட மத்தகத்தை பிறந்து ரத்தத்தை உடலையும் எப்படி திங்குமோ அப்படி தின்பேன்னு சொல்லும்போது இந்த நிசிம்மாவதாரத்தில் அதான் நடக்கிறது இல்லையா, அது பின்னாடி காட்டுறான். உடனே பிரகலாதன் பதில் சொல்றான், என்னுயிர் உன்னால் குடதற்கெளிதன்று யான் முன்னம் சொன்னவன் தொட்ட தொட்ட இடமெல்லாம் தோன்றாவிடில் என்னுயிர் யானே மாய்வன் என்றும் வாழ்வு உகப்பதனில் அன்னவர்க்கு அடியே நல்லன் என பகர்ந்தான். என்ன சொல்றான்னு கேட்டா, நீ சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் வழியே கிடையாது. என்ன சொல்றதுக்கு என்ன வழியெல்லாம் பார்த்தா உன்னால முடியல. நான் தொட்ட தொட்ட இடங்கள்லாம் மறி தோன்றாவிடில் என்ன பண்ணுவேன்னு கேட்டா என் உயிரை நானே மாய்ப்பேன். நீ என்னடா சொல்றது, என்னோட உயிரை நானே மாய்த்துக் கொள்வேன். அப்படி கூட என்னை பத்து அப்படியே வந்து பகவான் காப்பாத்திடுவான், கவலை இல்லை. அப்படி ஒருவேளை அவன் காப்பாத்தலேன்னு சொன்னேன்னா என்ன சொல்வேன் தெரியுமா, பகவானை பார்த்து நான் உன் பக்தன் இல்லைன்னு சொல்லுவேன் தவிர. அதனால அவனுக்காக உடனே கேட்டானா அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் அங்கதான். அதனால அப்படி ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு சம்பாஷணை ரெண்டு பேருக்கும் நடக்கிறது, இரண்யகசிபுக்கும் பிரகலாதருக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணை. உடனே பார்த்துட்டு இருக்காரு அங்கேருந்து. என்ன பகவான் பக்தன் என்ன பண்ண போறான்னு தெரியாது. அதனால தொட்ட தட்ட இடமெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டான் அவன். பக்தன் சொல்லிட்டான், பிரகலாதன் சொல்லிட்டான். இவன் இரண்யகசிபு எந்த கம்பத்தை தொடப்போறானு பார்த்து நிற்கானாம். அதனால பக்தஸ்ய தானவசினோர் பரிபாலனாய அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜ பஞ்சாசன் விசேஷமா சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அதனால பார்த்தா எல்லா தூணிலையுமே உட்கார்ந்துருக்கானாம் அவன். அதனால ரெடியா இருக்கான். என்ன இவன் எந்த தூணை காண்பிக்க போறானோ அந்த பயம் அவனுக்கு. அதனால எந்த பக்தனோட வாக்கு பொய்யாக கூடாது என்பதற்காக இரண்யகசிபு கேட்கிறான், கம்பத்திலே உட்கார்ந்து வர சொல்லுன்னு கேட்கிறானாம். ஒரு கம்பத்தை காட்டி இவன் சொல்லானாம். பிரகலாதன் சொல்லலாம், இந்த கம்பத்தில் இருக்கான்னு நீ சொல்ற, வெளியில வர சொல்கிறானாம். இவன் சொல்லான், நான் ஒன்றும் தட்ட மாட்டேன். ஏன்னா நான் வந்து வெளியில வர சொல்ல மாட்டேன். ஏன்னா நீயே உன் கையால தட்டு. ஏன்னு கேட்டேன்னா நீ என்ன சொல்லுவ, நீ மாயாஜாலக்காரன், உன் கையில வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டா நீ சொல்லுவேன், என்னுடைய உள்ளங்கையில நரசிம்மனை வைத்து உள்ளே பாய்ச்சினா என்று. அந்த என்னோட கையில உள்ளங்கையில நரசிம்மனை வச்சு நீ கம்பத்துக்குள்ள பாய்ச்சினா அதனால வெளிவந்தான் நீ சொல்லுவ. அதனால நீயே தட்டுங்கிறான் அந்த கம்பத்தை. அதனால பெரியாழ்வார் என்ன பண்றார், தட்டினாருங்கிறார், பாகவதத்துல குத்தினாருங்கிறார். எப்படி இருந்தாலும் நிசிம்மாவதாரம். அப்ப பாகவதத்துல நிசிம்மாவதாரத்தை பத்தி விசேஷமா அனுபவிக்கிறார். சத்யம் விதாதம் நிஜபிருத்திய பாஷிதம் व्याप्तिंच भूतेषु अखिलेषु सात्मनः अदृश्यदाद्भुत रूपम् उद्वहन् तम्बे सभायं न मृगं न मानुषम् ससत्वं येन परितो विभस्यन् स्तम्भस्य मध्यान् अनुहिर्जिघानं नायं मृगो नापि नरो विचित्रम् अहो किं एतन् मृगेन्द्ररूपं सडाबदाभूत जलाद पराध परावन् गृहास्तदृष्टे विमुष्टरोसिषः अम्बोषधया स्वाच कदा विशुर्भर निष्क्रादपीदा निधिभक्ति विस्सुगः என்று விசேஷமா பாவத ஸ்லோகம் பார்த்தா அங்க நிசிம்ம அவதாரம் மாறுது. பார்த்தா திடீர்னு பெரிய சத்தம் கேட்கறது. சத்தம் கேட்ட உடனே அங்க அந்த சத்தத்துல இருக்கக்கூடிய பிரம்மதேவன்லாம் உட்கார்ந்து இருக்கிற ஆசனங்கள்லாம் என்னாச்சுன்னு கேட்டா நகர ஆரம்பிச்சுதான். சட்டாபடல பீஷணே சரபசாட்ட ஹாசோத்படே, ஒரு அட்டகாசமான சிரிப்பு. எந்த சத்தம், தேவர்களாம் எல்லாரும் நடுங்க வைத்தது. சத்தம் பார்த்தா தேவர்களாம் நடுங்க வச்சதாம். யாரடா சிரிச்சது, தைரியம் இருந்தா வெளியில வாங்க கூப்பிடறானாம் அவன் இரண்யகசிபு. யாரடா சிரிச்சது, என்னோட இடத்துல வந்து நீ சிரிக்கிறது யாரா, தைரியம் இருந்தா வெளியில வாடாங்கிறானாம். அப்போ பிளந்தது கம்பம் பிறந்தது சீயம் வளர்ந்தது திக்கட்டும். அப்ப என்னாச்சுன்னு கேட்டா பிளந்தது கம்பம், கம்பம் பிளந்தது, பிறந்தது சீயம் நரசிம்மமாக வெளிவந்தானவன், வளர்ந்தது திக்கட்டும். ஆக்ரோஷம் எப்படி பார்த்தா தீப்பொறி பறந்துதான். பார்த்தா நரசிங்கம், பாதி நரன் பாதி சிங்கம். பகலும் கூடாது இரவும் கூடாதுன்னு அவன் வரன் வேண்டியிருக்கான் இல்லையா, அப்படி பகலும் கூடாது இரவும் கூடாதுன்னு சாயங்கால வேலை பிரதோஷ காலத்தில் வந்தான், வெளியில வந்தான். வீட்டுக்கு வெளியில உள்ளக்கூடாது, வாசற்படியில உட்காந்து வச்சு ஆயுதங்கள் கூடாது என்று என்பதாக அப்படி நகத்தினால என்ன பண்றான்னு கேட்டா அந்த இரண்யகசிபை எடுத்து பிடிச்சுன்னு வரானாம். அவன் பிடிச்சுன்னு வந்து நிசிம்மனாக பிடிச்சுன்னு வந்து வாசற்படியில உட்காந்து அப்படி கிழிக்கிறான். ஒரு பக்தர் பரம ரசிகர் என்ன சொன்னான்னு கேட்டார்னா, அவன் இரண்யகசிபை கிழிப்பதற்கு முன்னாக என்ன பண்றான்னு கேட்டா அவனோட பயத்தை தடவராராம்.
ஏன்னா பிரகலாதனோட இந்த ரத்தம் ஏதாவது ஒரு சிறு துளி எங்கேயாவது இருந்து அவனை விட்டுடலான்னு கூட அப்போ கூட விட்டுடலாம்னு சொல்லி நினைச்சு பார்க்கறதுக்கோசரம் அப்படி தடவை பார்க்குறாராம். அந்த பிந்து எங்கேயுமே இல்லையாம். அதனால கிழிச்சுடாராம். அப்படி கிழிச்சுட்டாராம். அதனால கிழிச்ச உடனே ஜோதி ஹிரண்யகசிபு உடலை விட்டு பகவானோட திருவடியை அடைந்தது. அதனால முன்னாடியே பார்த்தோம். அதனால இவாள்லாம் வந்து பிரகலாதன் ஒரு பக்தன், ஹிரண்யகசிபு ஒரு பக்தன் வந்து சொன்ன மாதிரி என்ன பெருமாளோட திருவடியை போய் அடைஞ்சுதான். ஏன்னா பெருமாளோட ஆங்கியப்படிதான் இவன் வந்திருக்கான் இல்லையா. அதனால அந்த ஹிரண்யகசிபாக ராட்சசனாக அரக்கனாக இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கான். அவன் அப்படியெல்லாம் வந்த உடனே பகவானோட திருவடி அடைந்தது. அவனுக்கு நல்ல கதி கிடைச்சுதான். அப்படி அந்தியம் போதறியுருவாகி அரியை அழித்தவனை வந்தனே வீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பார்க்கிறாராம். அந்த சமயம் பிரகலாதன் வந்து பகவானோட திருவடியை பிடிச்சிருந்தானா. பிடிச்சிட்டு என்ன பண்றான், உடனே குளிர்ந்தது, கோபம் தணிஞ்சு போச்சு பெருமாளுக்கு. ஏன்னா அப்படி அங்க அந்த நிசிம்மா அவதாரத்தை பார்த்தா அப்படி ஒரு கோபம். அப்படி கோபம் பார்த்த உடனே பிரகலாதன் திருவடியை பிடிச்சிருந்த உடனே அவன் மனசு குளிர்ந்து போச்சான். உடனே என்ன பண்றான், தணிந்து தன்னோட மடியில ஏற்றி உட்காந்து வச்சுக்கிறார் எம்பெருமான் நிசிம்மன். அதன் பிறகு மகாலட்சுமி வந்தாள் என்று முதல்ல மகாலட்சுமி பயந்து ஓரமா நிற்கிறான். இந்த இதை பார்த்தோம், நிசிம்ம அவதாரத்தை பார்த்த உடனே மகாலட்சுமி பயந்து நிற்கிறாளாம். அப்ப என்ன பண்றான், அப்ப பிரகலாதன் வந்து முதல்ல போய் உட்காந்துக்கிறான். அதனால பிரகலாத வரதன்னு பேரு. அதனால பிரகலாதன் போய் உட்காந்துக்கிறானா மகாலட்சுமி. அதுதான் வந்து பின்னாடி வந்து என்ன, இதேதான் ருக்மிணி கல்யாணத்துல கிருஷ்ணன் வர லேட்டானா ருக்மிணி வேண்டுகிறாளாம். அப்ப அவன் சாரி கேட்க அந்த ருக்மிணி கல்யாணத்து போது இதேதான் ருக்மிணி கல்யாணத்துல கிருஷ்ணன் வர லேட்டானதும் என்ன பண்றான், ருக்மிணி வேண்டுகிறாளாம். அப்ப அவன் சாரி கேட்க என்ன வென்றான்னா, நிசிம்மாவதாரத்தின் போது உன்கிட்ட வராம ஒதுங்கி இருந்தேன். பிரகலாதன் வந்தப்புறம் நான் வந்து என்ன கதை சொல்லலாம், ருக்மிணி கல்யாணத்தின் போது அவன் வர லேட்டான சாரி கேட்கிறாளாம். என்னன்னு கேட்டா, நான் வந்து பிரகலாத அவதாரத்தின் போது நிசிம்ம அவதாரத்தின் போது நான் முதல்ல வராம பயந்து நின்றுந்தேன், பிரகலாதன் வந்தான். அதனால அந்த கோபத்துல நீ வராம இருந்துட்டா என்று அப்படி விசேஷமாக மகாலட்சுமிக்கு கொடுத்த ஈக்குவல் ஸ்டேட்டஸ் பக்தனுக்கு கொடுத்தாராம். அதனால பகவான் மனம் குளிர்ந்து உனக்கு மகுடம் சூட்டி உன்னை ராஜாவாக்குறேன் என்று சொன்னோடனே அப்ப பிரகலாதன் சொல்றான், அதெல்லாம் வேண்டும், எனக்கு என்ன 2 வரங்கள் வேணும். நீ என்ன பண்ணாலும் பண்ணுங்க, எனக்கு 2 வரங்கள் வேணும். 2 வரத்தை என்னன்னு கேட்டா, என்னோட அப்பா பல தவறுகள்லாம் செஞ்சிருக்கான். அவன் வந்து ஹிரண்யகசிபு வந்து இல்லையா, அவன் பல தவறுகள்லாம் செஞ்சிருக்கான். அவனுக்கு எப்போதும் நல்ல கதி கொடுத்தாச்சு, ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அவனுக்கு தெரியல நல்ல கதி கொடுன்னு. அப்புறம் எங்களோட குலம் பார்த்தா அசுரர் குலம், எப்போதும் தப்பு சொன்னே இருக்கும். அதனால அவர்களை சம்ஹாரம் பண்ணாத, அப்போ பார்த்தாலும் எங்களோட அசுரர் குலம் தப்பு பண்ணிட்டே இருப்பான். அவர்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணாத அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டோன்னே சரின்னு சொன்னான். அதனால பகவான், அதனால பிரகலாதன் அந்த பிள்ளை விரோஜன் பிள்ளை மகாபலி அழிக்கலை. அதனால வாமனாவதாரத்துக்கு போது மகாபலி அழிக்கலை. அப்படி விசேஷமாக இந்த நிசிம்மாவதாரமாச்சு. ஏன்னா இந்த மகனியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க நாராயண பட்டத்திரி விசேஷமாக அனுபவிக்கிறாருங்க. நாராயண பட்டத்திரி அங்க விசேஷமாக அந்த நிசிம்மாவதாரத்தை பார்க்கும்போது ஹரே குவாசோ சகல ஜெகதாத்மா ஹரிதிஹி பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம் சரித கரவாளோ திதி சுதஹாதப்பச்சாத் விஷ்ணு நகி வதிது மீசோஸ்மி சகசா கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசின் மிருடயமாம். விசேஷமாக அப்புறம் ஸ்தம்பே கட்டை ஏதோ சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, அங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த டிராமா பாக்குறாராம். நிசிம்மாவதாரம் அந்த டிராமா பாக்குறாராம். அங்க எப்படி இருக்குன்னு கேட்டா, நிசிம்மாவதாரம் எடுத்த போது ஹிரண்யகசிபு தூணை வந்து ஓங்கி அடிச்ச உடனே அதனுள்ள இருந்து கிளம்பிய நாதம் அவனுடைய காதுகளை பிளந்துதான். அதனால பேரண்டத்தில் காதுகளை பிளந்த உடனே பேரண்டத்தில் இருக்கும் சராசரங்கள் அனைத்தையும் கலங்க செய்தது. அப்படி வெளியில நாதம் கலைஞ்சோடனே வெளியில காதுகளை பிளஞ்ச உடனே ஓங்கி அடித்ததுமே கிளம்பிய நாதம், அதுல இருந்து ஒரு நாதம் வந்துதான். அந்த நாதம் பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா, பேரண்டத்தில் இருக்கும் சராசரங்கள் அனைத்தையும் கலங்க செய்து. அப்படி சராசரங்கள் கலங்க செய்ததுன்னு அங்க இருக்கிறவெல்லாம் பயந்து போயிட்ட அச்சத்தை கொடுத்தது. இதற்கு முன் கேட்டிராத அந்த சப்தத்தை கேட்டவுடன் ஹிரண்யகசிபனோட உள்ளத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா, என்னதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நடுக்கம் உண்டாயிட்டான். சப்தத்தை கேட்டவன் சட்டாபடல பீஷணே சரபசாட்ட ஹாசோத்படே, அப்படி ஒரு அட்டகாசமான சிரிப்பு. அந்த சப்தத்தை கேட்டோடனே அவனுக்கு மனசுல என்ன சொல்ல முடியல, அளவ முடியாத ஒரு நடுக்கம் உண்டாயிட்டான். அதனால பிரம்மதேவன் இருக்கையிலிருந்து நடுவினான். ஆஹா, என்ன வியப்பு! அதனால பிரபு குருவாயூரப்பா அப்படி கடுமையான சினம் கொண்ட அசுரன் அனைத்து திசைகளிலும் சுற்றி பார்த்தான். அப்படி சுற்றி பார்க்கிறான் 4 திசைகளிலும். அப்பொழுது அந்த தூணிலிருந்து தங்கள் திருமேனி வெளிப்பட்டது. அது விலங்கின் உருவம் அன்று, அது மனிதனின் உருவம் அன்று.
அச்சமும் வியப்பும் அளிக்கும் வகையில் அந்த அசுரன் கலங்கி நிற்கையில் அப்படி நிற்கிறானாம். அப்படி பார்த்த உடனே கலங்கி நிற்கிறான். என்னடா நம்ம கேட்ட வரத்துக்கு எதுக்கு பார்த்தா வேற மாதிரி இருக்கு, இப்படி வந்திருக்கேன், விலங்கின் உருவம் இல்லை, மனிதனின் உருவம் இல்லாமல் இருக்கேன், நரன் கலந்த சிங்கமா வந்திருக்கானே. அந்த அசுரன் கலங்கி நிற்கையில் பறந்து வெளுத்து பயங்கரமான பிடரி மயில்களுடன் ஒளிமிகுந்த உருவத்துடன் தாங்கள் வளர்ந்து நின்றீர்கள். எப்படி நின்றீர்கள் பார்த்தான்னா, நீங்கள் பறந்து வெளுத்து பயங்கரமாக பிடரி மயில்களுடன், அதனால்தான் பார்த்த மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவற்று தீ விடுத்து வேறுமையர் பொங்க வெப்பாடம் பேர்ந்துதறி மூரிடமிருந்து முழங்கி புறப்பட்டு போதுடுமா போல் சொல்றாள் அண்டாளுங்க அனுபவம். அப்படி விழுந்து உருவத்துடன் தாங்கள் வளர்ந்து நின்றீர்கள், என்ன வியப்பு. அதனால அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா, அங்க உருக்கிய பொன் போன்ற ஒளியுடன் அழலம் அச்சம் ஊட்டும் கண், உங்களோட கண்கள் எப்படி இருந்துன்னு கேட்டா உருக்கிய பொன் போன்ற ஒளியுடன் அழலம் அப்படி ஜொலிக்கிறதாம். அப்படி அச்சம் ஊட்டும் கண்கள், எங்கும் அங்கும் அசைவதால் ஆகாசம் முழுதும் மறைப்பது போல் பிடரி மயிர்கள். இப்படி அசைறதுனால எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு ஆகாசம் முழுதும் மறைப்பது போல இருக்காம். அப்படி அதனால விருந்து அகன்று பெரிய குகை போன்று விளங்கும் வாய் எப்படி இருக்குன்னு கேட்டா, தேவரீரோட வாய் எப்படி இருக்குன்னு கேட்டா விருந்து அகன்று பெரிய குகை போன்று இருக்காம் வாய். அதனால கத்தியை போன்று சுழலும் பயங்கரமான ஒரு நாக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, கத்தியை போன்று சுழலும் ஒரு பயங்கரமான நாக்கு. அந்த நாக்குக்கு வெளிவரம் காணப்படும் அச்சம் விளைவிக்கும் மிகப்பெரிய தெட்டி பற்கள். அந்த பற்களில் பார்த்தா, வாயில பார்த்தா, வாயிலேருந்து இருக்கக்கூடிய பல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா அச்சத்தை விளைவிக்கும் மிகப்பெரிய தெட்டி பல்கள் மாதிரி அப்படி விசேஷமாக இருக்காமங்க. இப்படி விளங்கும் தங்கள் உருவம் வியப்புக்குரியதை. அப்படிப்பட்ட உருவத்தோடு இருக்கார் தேவர். அதனால் நீங்கள் அப்படி இருக்கும்போது அந்த உருவம் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு வியப்பாக இருக்கிறது. அப்புறம் தாங்கள் கர்ஜனை செய்கையில் மேலெழும்பும் மடிப்பு கோடுகளால் பயங்கரமாக விளங்கும் கன்னங்கள். தாங்கள் கர்ஜனை செய்தீர்கள் இல்லையா, அதனால் சிங்கம் எப்படி கர்ஜிக்குமோ அப்படி கர்ஜனை செய்தாராம். அப்போ மடிப்பு கோடுகளால் பயங்கரமாக விளங்கும் கன்னங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் அப்படி இருக்காம். அப்புறம் பருத்தம் குறுகியும் கழுத்து, அப்புறம் எங்கும் பரவிய நகங்களின் ஒளியால் பயங்கரமான பருத்த கைகள், உன்னோட கைகள்லாம் எப்படி இருக்காம். அப்புறம் வானலாவை பகைவரை விரட்டுவதும் மேகங்களின் இடி போன்ற கர்ஜனை. இத்தகைய தங்களின் நரசிம்ம ரூபத்தை வணங்குகின்றேன் என்று நாராயண பட்டத்தில் விசேஷமாக அனுபவிக்கிறாருங்க. அதனால மகான்கள்லாம் இப்படி அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாராயண பட்டத்தில் விசேஷமாக அந்த குருவாயூரப்பனை பார்த்து, நீ குருவாயூரப்பா, நீ தான் நரசிம்ம அவதாரமாக எடுத்து இப்படியெல்லாம் வந்தே சொல்லிட்டு விசேஷமாக அனுபவிக்கிறார். அதனால அந்த விசேஷமாக அந்த நிருசிம்மாவதாரம் நேற்றைய தினம் விசேஷமாக அவதாரத்தின் போது நேற்று சாயங்காலம் ஆச்சு. இருந்தால் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ஆழ்வார்கள்லாம் எப்படி அனுபவிச்சான்னு பார்த்தா நிறையா விசேஷமாக திருமங்கை ஆழ்வாராக இருக்கட்டும், எல்லா ஆழ்வார்களும் பாடல்கள்லாம் பாடியிருக்கா. பள்ளியல்லோதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளிய வாகிப்போத ஆங்கு அதனுக்கு ஒன்றுமோ பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறிவ கண்டு தூண் புடைப்ப பிறையேற்று அனல் விழிப்போய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. எங்குமுடன் கண்ணன் என்று மகனை காய்ந்து இங்கில்லையார் என்று இரணியன் தூண் படைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றியன் சிங்கப்பிரான் பெருமை சீர்மைத்தே. அங்கு அப்பொழுது அவன் வீய தோன்றிய ஷார்டஸ்ட் அவதாரம் சொன்னோம் இல்லையா, அதனால அப்பொழுது அங்கு அவன் வீய தோன்றியன் சிங்கப்பிரான் சீர்மைத்தே. அந்தியம் போது அறிவுருவாகி அருகே அளித்தவனே பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே. அளந்திட்ட தூணை அவன் தட்ட அங்கே வளர்ந்திட்டு வள்ளுகிர் சிங்க உருவாய் உளந்தொட்டிரணியன் ஒன்மான் பகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி பேய் முலை உண்டாய் சப்பானி அங்கண்ஞால மஞ்ச அங்கோராளறியாய் அவுடன் பொங்கவாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கடால் இட்டிரெஞ்சும் சிங்கவேல் குன்றமே ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடிவாரம் இவ்வாணுதலே வரத்தால் வலி நினைந்து மாதவனின் பாதம் சிரத்தால் வணங்கானம் என்றே உரத்தினால் ஈரறியாய் நேர்வலியவனாய இரணியனை ஓரறியால் நீ இடந்த தூண் பரியனாகி வந்து அவனுடன் கீண்ட அமரர்க்கு அறிய ஆதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி உடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. ஏனோ ரஞ்ச வஞ்சமத்துள்
அரியாய்ப்பரிய இரணியனை வா ஊனாரகலம் பிளவெடுத்த ஒருவந்தானே இரு சுடராய் வானாய் தீயாய் மாருதமாய் மாலையாய் அலை நீர் உலகத்தும் தானாய் தானுமானான் தன் சால கிராமம் அடை நெஞ்சமே என்று விசேஷமாக அனுபவம் இங்க. அதனால விசேஷமாக அனுபவிச்சு அங்க பார்த்தான்னா அது நிசிம்மாவதாரம் மாறுது. நிசிம்மாவதாரம் ஆனோடனே அங்க கடைசியில மங்களத்துக்கு முன்னாடி விசேஷமாக அங்க என்ன சொல்லலான்னு கேட்டா அங்க நமோ நமஸ்தே நரசிம்ம ரூபே நமோ நமஸ்தே நரசிம்ம ரூபே நமோ நமஸ்தே ரணசிம்ம ரூபே நமோ நமஸ்தே நரசிம்ம ரூபே. சுவாமி தேசிகன் விசேஷமா ரெண்டு ஸ்லோகத்தை அதை பார்க்க விட்டுட்டு அதனால தான் போறேன் தேடின்னு போனேன். எங்க விட்டுட்டோமே சுவாமி தேசிகன் அனுபவத்தை பார்த்தா பக்தஸ்ய தானவசிசோ பரிபாலனாய பத்ரம் நிசம்ம குஹனாய மதி மதி மதிஜக்முஷஸ்தே தம்பைகவர்ஜ மதுனாபிகரீசனூனம் திரைலோக்கியமேதகிலம் நரசிம்ம கர்ப்பம். வரதராஜ பஞ்சாசத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் அனுபவம். சடா படல பீஷணே சரபசாட்டஹாசோத்படே ஸ்புருக்ருதி பரிஸ்புடத் பிரகிடுகே விவக்ரே கிருதே கிருபாகபட கேசரிந்தனுஜடிம்பதத்தஸ்தன சரோஜ சதுரசாதிருசா விதிவஜ்யஷே வஜ்யதே என்று விசேஷமாக இந்த நிசிம்மாவதாரத்தை பற்றி பெருசா சொல்லணும் போக வேண்டிய கதை அது. அதனால ஒரு ஷார்ட்டஸ்ட் ஒரு கிடைச்ச ஒரு அவதாரத்துல இன்னைக்கு நிசிம்மாவதாரத்தை சொல்லணுங்கிற ஒரு அபிப்பிராயத்துல இன்னைக்கு கொஞ்ச நேரம் அனுபவம் பார்த்தோம். அதனால நிசிம்ம மங்களத்தோட மங்களகரமா முடிக்கலாம். இதுகாரம் இந்த நிசிம்மாவதாரத்தை கேட்டவா எல்லாருக்கும் சர்வ மங்களங்களும் சர்வ ஸ்ரேயஸ்களும் உண்டாகும் என்று மங்களமாக பிரார்த்தித்து மங்களமாக முடிக்கலாம். மங்களம் ஸ்தம்படிம்பாய மங்களம் மிருத்யு மிருத்யவே மங்களம் மோத்ரூபாய நரசிம்மாய மங்களம் பிரக்லாதஸ்துதி சந்துஷ்ட பிரசன்ன நிஜமூர்த்தே வரதாபய ஹஸ்தாய வரதாய ச மங்களம் क्रीडहारकेयूर कुंडला संलंकृताय च कोटिसूर्य प्रकाशाय देवसिंहाय मंगलम मत्स्यगस्य वराह राम वामनमूर्तेः रामकृष्णात्मने बौद्धकल्पी सिंहाय मंगलम सर्वबीजाय सत्याय सर्वादिष्टानमूर्तेः सर्वेश्वराय सर्वस्वे सर्वसिंहाय मंगलम.